உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மேஷராசி சகோதர சகோதரிகளை, ஏழரை நாட்டு சனி, அதில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு பதிவு பார்ட் 4 சனிப்பெயர்ச்சி பலன்களில் உங்களுக்கு 5 பார்ட் வரும். ஒவ்வொரு பார்ட்டையும் பாருங்க. இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இது என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் ஏழரை சனியில் ஆகா ஓகோ அப்படி இப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனியில் மேசராசி ரொம்ப மோசமாக இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சரி விழிப்புணர்வு பதிவு போடுறேங்கன்னு, அவருக்காகவே இதை நம்ம அது சுரேஷ்குமார் ஃப்ரம் கனடா, அவர்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு யூடியூப்பில் நான் வந்ததுலேருந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு 2012 அப்போ நான் சொல்கிறது பூரா நடக்குதும்பார். மேசராசிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னன்னா, நம்மளுக்கு யாரையாவது ஒருத்தவங்க பிடிச்சி போச்சு, அவங்க சொல்கிறது நடக்குது அப்படின்னா அவங்கள விட்டுட்டு ட்ராக் மாற மாட்டாங்க. உங்களுடைய வெற்றியினுடைய முதுகெலும்பே தான். அதே மாதிரி இந்த எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மேசராசி ஆண் பெண்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தேவையில்லாமல் தன்னை குழப்பிக் கொள்ள மாட்டார்கள். அதுவே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒருத்தவங்களை இப்போ நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடுவீங்க ரோட்டை, இல்லை அப்படின்னா நின்றுவீங்க. இதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். அந்த ஜிக்ஜாக் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி கிராஸ் பண்ணி போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, அப்படி ரிவர்ஸில் வர்றது, கொஞ்சம் போகிறது, அங்கேருந்து வண்டியை ஒரே அடி அடித்து தூக்கி போட்டு போயிடுவான். உங்களிடம் இருந்த மிகப்பெரிய ஒரு டூ ஆர் டை, ஒன்று இந்த மலை உச்சியிலிருந்து டைவ் அடித்து கீழே குதிச்சிடணும், இல்லையா நேரம் பார்த்து குதிக்கணும். இவ்வளவுதான். ஆக ஆழம் தெரியாமல் விழுந்தாலும் எப்படியே கையை காலை ஆட்டி அந்த நீச்சல் தெரியலனா கூட மீண்டு எழுந்து வரக்கூடிய முயற்சி எடுப்பது தான் மேசராசி. அப்படிப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு வகையிலையும் எந்த ஒரு காலகட்டங்கள்லையும் கடந்த காலத்தில் நினைச்சது மாதிரி, நினைச்ச காரியங்கள் உடனே நடந்தது மாதிரி, இப்பொழுது ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய மந்தக்காரகனாகிய சனியினுடைய தாக்கங்கள், சனியினுடைய டிராவல் பயணம் உங்களுடைய நட்சத்திரத்தின் மீதும் ராசியின் மீதும், அந்த ஒரு வீட்டுக்கு பிஃபோர்ல இருந்தே, இங்கிருந்தே இங்கதான் நீங்க இருக்கீங்க, சனி இங்க இருக்கிறாங்க, இவங்க இங்க உள்ள வந்ததுல இருந்தே இவங்களுடைய தாக்கங்கள் இவங்களை லேசா என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உணர வைக்குது. அப்போ உணரும் பொழுது இவ்வளவு காலமாக உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்களிடம் கீழே வேலை பார்ப்பவர்களாக இருக்கட்டும், சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பக்குவத்தை இனி சேர்த்துருங்க. பக்குவம் என்றால் என்ன? ஒரு அதிகாரம் பண்ணி வேலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இப்போ அன்பை காட்ட ஆரம்பிச்சிருங்க. வேகமா பயணிச்சிட்டு இருந்த நீங்க இப்ப விவேகமா பயணிங்க. அவசரமா ஒரு முடிவு எடுத்துட்டு இருந்த நீங்க இப்ப ஆறுதலாக முடிவெடுங்க. இந்த உலகம் அதாவது பாத்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் சொன்னது மாதிரி, நாம் பிறந்து நாம் வாழ்றது, நம்ம நடிக்க வந்த நடிகர்கள் நம் கிடைத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக செய்து விட்டு செல்ல வேண்டும்னார். 12 ராசிகளுடைய குணங்களை படித்தேன். மேசராசிக்கும் மீனராசிக்கும் சம்பந்தமே இல்லை. மேசத்தினுடைய வேகத்திற்கும் மீனத்தினுடைய விவேகத்திற்கும் அது ராசி பலன் உண்மை, ராசிங்கிறது உண்மை, ராசி குணங்கிறது உண்மை. அப்ப ஏழரை சனி என்ன செய்யும்? உங்களுடைய குணங்கள் ரீதியாகத்தானே உங்களை உணர வைக்கிறது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எதிர்பார்ப்புகளை விட்டு விடுங்கள். சார் அதுக்குன்னு எதிர்பார்க்காமலே வாழ முடியுமா? அப்படி இல்லை. ஒரு செயல் செய்றீங்க, தந்தை மகனுக்கு ஆற்றும் கடமை, மகனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு மகன்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க, கடமையை நினைச்சிருங்க. ஒரு மகன் தந்தைக்கு செய்யும் கடமை, தந்தைக்கு நான் இவ்வளவு பண்ணனேன் அவ்வளவு பண்ணனேன், கடைசியில் அவர் என்னை ஏமாத்தி விட்டாரு, அந்த நேரத்தில் நீங்க செய்யறது ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க. உங்க ஜனனகால ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய உறவுகள் யாரெல்லாம் உங்களோட, நான் தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. உறவுகளை எப்படி அறிவது, தந்தை உறவு நமக்கு ஜாதகத்துல எப்படி இருக்கு,
தாய் உறவு எப்படி இருக்கு, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு, குழந்தைகள் உறவு எப்படி இருக்கிறது, அப்படி நீங்க அந்த சக கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் உறவு எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் பாருங்க. 7.5 சனியில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் இவர்களிடலாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அது எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படியே ஒரு நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கீங்களோ அப்படியே இருந்துருங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உடனடியாக வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய வளைந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் அங்கே அன்பை காட்டுங்கள், அகிம்சையை போதியுங்கள். சரிங்களா? இதெல்லாம் இருந்தால் 7.5 சனி ஒன்றுமே பண்ணாது. 7.5 சனியில் திசாபுத்திகள் கெட்டவர்கள், அவருடைய லக்கண ரீதியாக கிரகங்கள் கெட்டவர்கள் அவசரப்பட்டு எங்கேயாவது போய் ஏமாந்து போயிடுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, படிக்கிறீங்க, உங்கள் படிப்பு முடிந்தது, இப்பொழுது வேலைக்காக போகிறீங்க. மேலே ஒரு டிகிரி படிக்கலாமா அல்லது வேலைக்கு போகலாமா, இது கேள்வி. அப்போ ஜனன காலத்தை ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. அடுத்தது வேலை நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியாச்சு, பட் என்னுடைய படித்த படிப்புக்கு உண்டான சம்பளம் 1,00,000 ரூபா, ஆனால் இப்போ கிடைச்ச வேலையே 50,000 ரூபா கிடைக்குது. இப்போ அந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா? கண்டிப்பாக போங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 50,000 முக்கியம் அல்ல. நீங்கள் ஒரு ஜாப்ல போய் காலடி எடுத்து வச்சு அங்கே சக நண்பர்கள் ஊழியர்கள் அவங்க எல்லாரும் கூடயும் பழகி அந்த வேலையை எடுத்து நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக உள்ளே போய் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நிறுவனம் தயாராக இருப்பதை எண்ணி நீங்கள் வரவேற்று பழக வேண்டும். சரி, வேலைக்கு நான் போய் கொண்டிருந்தேன், திடீரென்று என்னை நிறுத்தி விட்டார்கள். ஆக அது 7.5. ஆமாம். ஆக அப்ப என்ன செய்யலாம்? உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகள் நன்றாக இருக்குமே ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்க எங்க வேலையை விட்டுனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மடம் இல்லை என்றால் சந்த மடம் போயிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய உழைப்பும் நேர்மையும் வேகமும் ஒரு துரிதமான சேவையும் எல்லாருக்கும் தேவை. சனி 7.5 வந்துச்சுன்னா மட்டும் உடனே அப்ப இது எல்லாமே இல்லாமல் போயிடுமா? ஒரு ஆற்றல் குறைஞ்சிருமா? திறமை மறந்து போயிடுமா? இல்லை, மறைக்கப்படும். அந்த மறைக்கப்படும். அதற்கு தக்கவாறு டேக் டைவர்சன், மாற்று பாதையை நோக்கி நீங்க பயணிக்க வேண்டும். அதே நேரத்தில் எனக்கு நல்ல போஸ்டிங்ல இருந்தேன் சார், திடீர்னு அதை வேலையை விட்டு நின்னுங்கன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு உண்டான திசாபுத்திகளையும் பார்த்து 7.5 நாட்டு சனையில் இது மாதிரியான சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வருமுன் காப்போம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவில் நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய பெரியவர்கள், நமக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லார்கிட்டையும் நாம் என்ன செய்யணும்? அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்பான முறையில் நம்ம பேசி, சார் அதெல்லாம் அப்படி நடந்தும் வேலை போச்சு சார், அதனால் அது விதி, அது மாறாத விதி, அது ஒன்றும் பண்ண முடியாது. மாறும் விதியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மாற்றப்படும் விதி என்பது நீங்க தான். ப்ரமோட் பண்றாங்க, ரைட், போய் இப்போதைக்கு ஜாயின் பண்ணுங்க. அடுத்தது தசாபுத்தி அந்தரங்கள் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அந்த காலகட்டங்களில் ஜம்பிங் ஆகி வேற வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னுடைய ஒர்க்கெல்லாம் இப்போ எனக்கு வேலை பார்த்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் என்று வரக்கூடியவர்கள் தயவுசெய்து 7.5 சனியில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த தொழில் அமைப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்த பின் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திகள் 10ஆம் பாவகம், லக்கண பாவகம், 10ஆம் பாவாதிபதி, சனியினுடைய நிலை, குருவின் நிலையெல்லாம் பார்த்துட்டு சொந்த தொழில் தொடங்கலாம். 7.5 சனிகள் எப்படி இருக்க வேண்டும்? தெரியாத தொழில்களில் போகக்கூடாது. போன வீடியோல சொல்லியிருக்கேன், அது திரும்ப நான் சொல்லல, பழமொழியும் சொன்னேன். தெரிந்ததை விட்டவனும் கெட்டான், தெரியாததை தொட்டவனும் கெட்டான். ஆக அதுக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த 7.5 சனியில் வேற எப்படிலாம் இருக்க வேண்டும்? ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்லை டேக் டைவர்சன், வேற இன்னொரு தொழிலுக்கு நாங்கள் பணம் போடலான் இருக்கோம், கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்க. சரி, இப்போ ஜாதகத்தை பார்த்தோம், எங்களுக்கு தசாபதியும் சரியில்லை, 7.5 சனியும் வருது, தொழிலமைப்பும் என் ஜாதகம் எப்படி என்னால் பண்ண முடியாது. டேக் டைவர்சன். தயவுசெய்து நீங்கள் எல்லா பொறுப்புகளையும் மனைவியினுடைய பேரில் ஆரம்பிச்சுட்டு நிர்வாக தலைவராக இருந்து அதை சிஇஓவாக இருந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எப்படி
ஏழரை சனியில் எப்படி இருக்க வேண்டும்? அமைதியை கடைபிடிக்க வேண்டும், அவசரப்படுவதை நிறுத்த வேண்டும், துரிதமாக கோபப்படக்கூடாது, எந்த ஒரு செயலையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், ஒரு முறைக்கு 4 முறை நன்கு ஆலோசனை செய்து அதன் பிறகு இது ஏற்புடையதா சரியானதுதானா என்று பார்க்க வேண்டும். வேறு எப்படிலாம் இருக்க வேண்டும்? ரகசியமாக இருக்க வேண்டும், எல்லா உண்மைகளையும் எல்லாரிடம் சொல்லக்கூடாது. அப்புறம் வேற எப்படி இருக்க வேண்டும்? அடுத்தவன் பிரச்சனையில தலையிடவே கூடாது. அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டு போயிடணும். முன்னாடியெல்லாம் இறங்கி புல்லட் சவுண்டு கேட்டுதுன்னா போதும், அப்படியே அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் என்ன சொல்றாரு அதுதான்பா. இப்போ எது பண்ணாலும் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. அப்போ அந்த வந்து என்னதான் செஞ்சோம், நமக்கு அவப்பெயர் தான். நம்ம பேரை எப்படா கெடுக்கலான்னு பார்ப்பானுங்க. அதனால விமர்சனங்கள், அடுத்தவர்கள் இதற்கு முன்பு வரை விமர்சனங்கள் யாரும் உங்களை செய்வதில்லை. அப்படி விமர்சனம் செய்தாலும் உங்கள் காது கேட்காது. பட் இந்த மாதிரி சூழல் 7.5 சனிங்கள யாரோ ஒருத்தன் உங்களை பற்றி பேசுறத இங்கே வந்து சொல்லுவான், அண்ணே உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்கன்னு இங்கே. ஆக இதுதான் 7.5. அப்போ இந்த உலகத்தை நீங்கள் அடையாளம் காண்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு. அதனால் நம்ம அடுத்தவங்க பிரச்சனைகளை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுடைய தலையெழுத்து, அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வேலை எதுவோ நம்ம பார்ப்போம். நமக்குன்னு 4 செவத்துக்குள்ளார நமக்குன்னு குழந்தைகள் இருக்காங்க. நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு மாடாக உழைக்கிறோம். அந்த இதில் போய்கிட்டே இருக்கணும். சுற்றமும் உறவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிந்தால் நாம் அவர்களை என்ன செய்யலாம், நமஸ்காரம் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு குசலம் விசாரிச்சுட்டு அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். வேற எப்படியெல்லாம் இந்த 7.5 சனியில் இருக்க வேண்டும்? இருப்புகளை யாரிடம் சொல்லக்கூடாது. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ தங்கம் இருக்குது, தேவையாது. நான்லாம் ஓப்பனாக பேசுகிறாள். மறுநாள் வந்து நிற்பான் கரெக்டாக. அதாவது அதுவும் முக்கியமாக ஆஸ்பத்திரியில் எங்கள் அம்மாவை சேர்த்துருக்கு, பணத்தை கொடுங்க, வேறு வழியில் அனுப்பி விடுமா, திரும்பி வராது. உதவி செய்வது வேறு, சமய சந்தர்ப்ப சூழலில் மாட்டிக்கொள்வது வேறு. 7.5 சனி என்பது சந்தர்ப்பவாதியாக நாம் ஆகிவிடுவோம். அந்த இடத்துல நம்ம போய் மாட்டிக்குவோம். அதனால மேசத்தை பொறுத்தவரை ரோசத்தை அடக்கி வைத்து விட்டு அடுத்தவங்களுடைய வேஷத்தை பார்த்து நீங்கள் மோசம் போய் விடாதீர்கள். அதுதான் உண்மை. அவன் வேஷதாரி, அவன் நீங்கள் ரோசக்காரர். அதனால அவனுடைய வேஷத்தை பார்த்து நீங்கள் மோசம் போகக்கூடாது. அப்போ யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. எல்லாத்துக்குமே ஐடி கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல. வேறு எப்படியெல்லாம் 7.5 சனியில் மேசராசி இருக்க வேண்டும்? கோபத்தை குறைக்க வேண்டும்னு மீண்டும் சொல்லிட்டேன். அதுபோக தெரியாத தொழிலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ரகசியங்களை காப்பாற்ற வேண்டும். வெளிப்படையாக இருப்பதை, வெளுத்ததெல்லாம் பால் என்று இருப்பதை அவாய்ட் பண்ணணும். எதுவுமே வந்து காரண காரியங்கள் கொண்டு ஆய்வு செய்யாமல் இறங்கக்கூடாது. ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். எவ்வளோ ஆழம் இருக்குது என்னென்னு எல்லாம் புள்ளி விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு, இல்லையா வாங்க சொல்லித்தரேன். அது சிறுவர் சிறுமியரிலிருந்து, பள்ளி மாணவ மாணவியரிலிருந்து, கல்லூரி மாணவ மாணவியரிலிருந்து, வேலைக்கு செல்லக்கூடிய பட்டதாரிகளிலிருந்து, சுயதொழில் ஆரம்பிக்க வேண்டிய எண்ணம் உடையவர்களிலிருந்து, ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில் சரியில்லையா, வேறு என்ன தொழில் செய்யலாம் என்று ஏக்கம் உடையவர்களிலிருந்து, பெரியவர்கள் நாம் இப்போ வில்லிங் சொத்துக்களை எல்லாம் இப்போ எழுதி வைக்கலாமா அல்லது வேண்டாமா, ரிட்டைர்மெண்ட் ஆகலாமா அல்லது புதிய தொழில்கள் துவங்கலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தயவுசெய்து இந்த 5 பார்ட் வீடியோவையும் பார்த்துவிட்டு 5 பார்ட் வீடியோவும் பார்த்துவிட்டு அதன் பிறகு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் வித் யூனிவர்ஸ். அந்த ஏன்னா இப்போ இவ்வளோ நாளாக யூடியூப்பில் இருக்கோம், நான் ஏன் வரல, வந்துட்டு தான் இருக்கேன் டெய்லி. யூடியூப்புக்கு என்னையே தெரியல. 1200 வீடியோ இருக்குது, வருஷம் 364 நாள் பேசிகிட்டு இருக்கேன். 240 கேள்வி பதிலில் அவ்வளோ பேருக்கு இலவசமாக அதில் பலன்கள் சொல்லியிருக்கேன். யூடியூப்பை நான் ப்ரமோட் பண்ணல. இப்போ பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். அப்போது உங்களுக்கு என்னுடைய செயல்கள், என்னுடைய அணுகுமுறைகள், உங்களை வழிநடத்தும் பாங்கு பழைய வீடியோக்களை பார்த்து பிடித்திருக்குமேயானால், உங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்குமேயானால், கண்டிப்பாக நாம் ஆன்லைன்லேயோ அல்லது நேர்லேயோ வரும் பொழுது உங்களுடைய எவ்வளவு கலைகள் இருக்கிறதோ அத்தனை கலைகளையும் கலைந்தெடுத்து விடுவோம். கலைந்தெடுத்து விடுவோமேயானால் மனமும் புத்தியும் சிந்தனையும் லேசாகிவிடும். சோதிடம் என்பது கிரக கூறுகளை வைத்து நம் வாழ்வியலில் சந்திக்கக்கூடிய சம்பவங்களை
எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிகாட்டி. நானெல்லாம் இப்போ 7.5 சனியில் இது 3வது சுத்துக்கு வந்தாச்சு. எந்த பரிகாரமும் செய்யவே இல்லையே. இந்த பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் அப்படின்னா அது 7.5 இல்லை. 7.5 என்பது மனிதனுடைய வாழ்க்கையில அவனை பக்குவப்படுத்துவதற்கு இந்த 7.5 ஆண்டுகள்ல உங்களுக்கு அது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால் நல்லது கெட்டதை அடையாளம் காணக்கூடிய நிலை. இப்பொழுது ஆகா ஓகோ என்று ஆட்டங்கள் ஆடக்கூடியவர்களுக்கு பனிஷ்மெண்ட், அதே மாதிரி அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வருங்காலம் சிறந்த காலம். அதே நேரத்தில் யாரெல்லாம் நாம் நம்பணும், யாரெல்லாம் முதுகில் குத்தினார்கள், யாரெல்லாம் நம்பக்கூடாது என்று நமக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய காலம். நல மகாராஜாவினுடைய கதைகளை படிக்க சொல்லி சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 7.5 சனியில் நல மகாராஜா நல தமயந்தி கதையை படிங்க. ஏன் அவர் நலனுடைய அவ்வளோ அற்புதமாக மகத நாட்டை ஆண்டு வரும்பொழுது அவனுக்கு ஏற்பட்ட அந்த 7.5 நாட்டு சனியில் மனைவி மக்களை எல்லாம் விட்டு பிரிந்து தன்னுடைய உரு நிறம் மாறி அதன் பிறகு மீண்டும் நல்ல விதமாக ராஜ்யத்தை பரிபாலனம் செய்தான் என்றெல்லாம் அந்த கதையை சொல்லியிருக்கும். அந்த கதையை தனுசு ராசிக்கு 7.5 நாட்டு சனி எப்போ ஆரம்பிச்சது, அப்போ இதே மாதிரி ஒரு நீல கலர் சர்ட் போட்டு இந்த கதையை சொல்லியிருக்கேன். அதை பார்த்தவங்கெல்லாம் 5 ஆண்டுகள் கழித்து பார்த்தவர்கள் முன்பே உங்கள் வீடியோவை பார்த்திருந்தால் என்ற வார்த்தைகளெல்லாம் அந்த கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால தான் முதுகிற்கு பின்னால் கவனம் என்ற ஒரு வீடியோவை போட்டுவிட்டு அதன் பிறகு 5 பார்ட் வீடியோவை நான் உங்களுக்காக இந்த நியூ இயர், இந்த புத்தாண்டு பரிசாக நான் உங்களுக்கு அளித்திருக்கிறேன். மீண்டும் 5வது பார்ட்டில் ஒரு நல்ல விஷயத்தோடு மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.